மட்டன் எலும்பு கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 150 கிராம் மட்டன் எலும்பு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சல் தேங்காவை மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது. குக்கர் காயவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக வந்து புதினா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரவும் தக்காளி போட்டு வதக்கி தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாம். மட்டன் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இவ்வளவு தூரம் நல்லா வதங்கி வரவும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்ப புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி குக்கர்ல 7 விசில் வந்து விட்டு எடுத்துக்கங்க. இப்ப மட்டன் நமக்கு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவையும் ஊத்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்ப திருப்பி குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.